அருமை தோழர்களே, வாக்குச்சாவடிக்குள்ள போனா பல சின்னங்கள் இருக்கும். பழுக்கவே பழுக்காத சின்னம் இருக்கும், ஏற்கனவே உதிர்ந்து போன சின்னங்கள் இருக்கும், சொந்த சின்னத்தை கூட காப்பாற்ற வக்கற்ற சின்னங்கள் இருக்கும். ஆனால் அது ஒரே ஒரு சின்னம் தான். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் எந்த மக்களாக இருந்தாலும் சரி, எந்த சமூகத்தவராக இருந்தாலும் சரி, எந்த மதத்துக்காரராக இருந்தாலும் சரி, உங்களுடைய கல்விக்காக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப இருக்கக்கூடிய ஒற்றை சின்னம் பானை சின்னமாக தான் இருக்கும் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. உங்களுடைய இடஒதுக்கீடு பிரச்சனைக்கு ராகுல் காந்தி சொல்கிறார் என்றால் அவர்களுடைய பானை சின்னம் இருக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லுகின்ற போது 6வது இடத்தில் பானை சின்னம் இருக்கும். அந்த பானை சின்னத்தில் நீங்கள் இடக்கூடிய வாக்கு என்பது விசிகாவுக்காக அல்ல, அண்ணன் ரவிக்குமார் அவர்களுக்காக அல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய கல்விக்காக, வேலை வாய்ப்புக்காக, சமூக நீதிக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம்